செயல். திருச்சிற்றம்பலம். அருள்தரும் கற்பகாம்பாளுடனே கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விடா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகை என உரைப்பார் என்ற அருமையான இந்த பெரிய புராண பாடல் உருவான தலம் இந்த தலம். அருமையான அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அந்த பாடல் உருவானதற்கு ஒருவர்தான் காரணம். யார் தெரியுமா? சிவனேசர். சிவனேசர் யார் தெரியுமா? இந்த சிற்பத்தில் உள்ள பூம்பாவையின் தந்தையார் தான் சிவனேசர். இந்த சிற்பத்தில் இருப்பது ஒருவர் ஞானசம்பந்தர், மற்றொருவர் பூம்பாவை. பூம்பாவையின் தாய் தந்தையர் சிவனேசரும் அவருடைய துணைவியாரும் தான். இந்த சிவனேசர் தான் காரணம். இந்த தெய்வ செக்கியார் பெருமானுடைய இந்த பாடல் உருவாவதற்கு காரணம் இவரே. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகை என உரைப்பார் என்று இந்த பாடல் வருவதற்கு காரணம் இதோ இருக்கின்றாரே இந்த சிவனேசர் தான் காரணம். அப்படி என்ன செய்தார் இவர்? சிவனேசர் என்ன செய்தார் என்றால், பெருமான் மீது பேரன்பு கொண்டவர். அதைவிட அன்பு அடியார்கள் மீது கொண்டவர். பெருமானுக்கு யாரெல்லாம் அந்த பணி செய்கின்றார்களோ, அதுவும் நன்னெறியோடு நின்று பணி செய்பவர்களை கண்டால் அவர்களை தொழுது அவர்களுக்கு திருவமுது கொடுப்பது, அதாவது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயனாகிய அந்த திருவமுதை கொடுக்கும் தொண்டினை சிறப்பாக செய்தவர் இந்த சிவனேசர். இவருக்கு நெடுநாள் குழந்தை பேர் இல்லாத சூழலில் அருள்தரும் கற்பகாம்பாளுடனாகிய கபாலீஸ்வர பெருமானை வழிபாடு செய்த பெரும் கருணையினால் நெடுநாட்கள் அவரிடம் வேண்டியதால் அற்புதமான ஒரு பெண் மகவு வாழ்க்கை பெற்றார். அற்புதமான மகவு. சிவனேசர் இந்த பகுதியில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர். அக்காலத்திலே கடல் வாணிபம் செய்தவர் சிவனேசர். அவர் இந்த பகுதியில் வாழவில்லை என்றால் இன்று இந்த திருக்கோயில் இப்படி சிறப்பாக இருந்திருக்கிறார். அதற்கு தான் ஒரு நல்ல அடியார் இருந்தால் அந்த திருக்கோயில் கண்டிப்பாக பொலிவு பெறும். அதே போல்தான் சிவனேசர் என்ற ஒருவர் இருந்ததனால் இன்று இத்திருக்கோயிலில் நல்ல வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 63 திருவிழாவில் அவருக்கும் வழிபாடு செய்யப்படுகின்றது. சிவனேசருக்கும் வழிபாடு செய்யப்படுகின்றது. இங்கு அத்தனை சிறப்புக்குரியவர் சிவனேசர். சரி, அவருக்கு அந்த அன்பு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்திலேயே திருஞான சம்பந்தர், இந்த பெயரே நமக்கு மிகப்பெரிய மந்திரங்க. திருஞான சம்பந்தர் மீது பேரன்பு கொண்டவர். திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் அம்மையப்பரிடம் ஞானப்பால் உண்ட அந்த செய்தியெல்லாம் அவர் அறிந்து அவர் பாடிய திருக்கடைப்பு பாடல்களையெல்லாம் கேட்டிருக்கிறார். செவி வழியாக கேட்டிருக்கார். பலர் வந்து கூற கேட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு திருஞான சம்பந்தர் பெருந்தகை மீது பேரன்பு கொண்டவர். அதனால் தன் குழந்தை இந்த பெண் மகவு வாய்க்க பெற்றவுடனே அவரே எல்லாமே தன்னுடைய பொருள் எல்லாமே திருஞான சம்பந்தர்க்கே என்று அனைத்தும் தன்னிடம் இருக்கும் அனைத்தும் திருஞான சம்பந்தர்க்கே என்று திருஞான சம்பந்தர்க்கே உரியது என்று தன் மகளையும் திருஞான சம்பந்தர்க்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அப்பொழுதே முடிவு செய்துவிட்டார். அதன்படியே இருக்கும் தருவாயில் எல்லாம் வல்ல பெருமான் திருவருள் தான் சொல்லணும். ஏன்னா பூம்பாவை அதிகாலையில் எழுந்து பூம்பாவையார் மலர் பறிக்க செல்லும் போது அரவம் தீண்டியதால் அவர் உயிரே போய்விட்டது. அரவம் தீண்டி உயிர் போனதால் சிவனேசர் மிகவும் மனமுடைந்தார். ஏனென்றால் திருஞான சம்பந்த பெருமானுக்கே என்று உரியவர் என்று நினைத்திருந்தார். பெறப்பட்ட மகள் இறந்த பின் அவருடைய அந்த சாம்பலை ஒரு குடத்தில் வந்து எடுத்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் திருஞான சம்பந்தர் இங்கு வருவார், அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கே அந்த சாம்பலை எடுத்து வைத்திருந்தார்.
அதன்படியே திரு ஞான சம்பந்தர் 4 ஆண்டுகள் கழித்து திரு ஒற்றியூர் வந்தார் என்று கேள்விப்பட்டார் சிவனேசர். திருஞான சம்பந்தரிடமும் பலர் கூறினார்கள் சிவனேசர் என்ற அன்பினை தங்களை காண நெடுநாட்களாக அவர் காத்திருக்கிறார் என்று. இதை அறிந்த சிவனேசர், திருஞான சம்பந்தர் வருகையை அறிந்த சிவனேசர் திரு ஒற்றியூரிலிருந்து திரு மயிலாப்பூர் வரை பந்தல் எல்லாம் இட்டு அவரை வரவேற்க தயாரிந்தார். அத்தனை அழகான பந்தல் இட்டு அன்று வரவேற்க தயாராக இருந்த திரு ஞான சம்பந்த பெருமானும் திரு மயிலாப்பூருக்கு வருகை தந்தார். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலை அனைத்து கோபுரங்களும் தெரியுங்க. அம்மை எழுந்தருளும் கோபுரம், ஐயன் எழுந்தருளும் கோபுரம், முருகப்பெருமான் எழுந்தருளும் கோபுரம், அப்புறம் ராஜகோபுரம் எல்லாமே தெரியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சிவசிவா. திருஞான சம்பந்தரும் மயிலாப்பூருக்கு எழுந்தருளினார். தேவதேவனை திரு கபாலீச்சரத்து அமுதினை பாவை பாகனை பரிவுற பண்பினார் மேவு காதலின் விரலில் விருப்பளவின்றி இந்த விழுந்து வணங்கினாராங்க. வந்து நாவின் வாய்மையினால் போற்றினார் ஞான சம்பந்தர். என்ன போற்றினார்? மற்றிட்டும் புன்னையும் காணல் மடமையிலே கற்றிட்டும் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரவல் கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாயுனே. இந்த குடத்தை எடுத்து வர சொன்னார் சிவனேசரை. அந்த குடத்தின் முன் இந்த பாடல்களையெல்லாம் பாடார மட்டிட்ட பொண்ணை பாடலை பாடியோன்னே அந்த பூம்பாவை அம்மையார் 4 வருடம் கழித்து எவ்வளோ வளர்ந்திருப்பாங்களோ அந்த வளர்ச்சியோடு எழுந்தருள்ள தலம் இந்த தலங்க. அப்பேற்பட்ட சிறப்பான தலத்தில் தான் இருக்கோம் நம்ம. இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமோ இங்கே வந்து இந்த பெருமான்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் விரைவாக தீரும். நாம் வந்து பெருமான் மேலே பேரன்பு கொண்டு அவர் சொன்ன நெறியில் நின்று நாம் வந்து நம்ம துன்பத்தை இங்கு முறையிட்டால் உடனே தீரும். அதனால் நாம் செய்ய வேண்டியது பெருமான் மீது பேரன்பும், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வத்திலும் நாம் செய்ய வேண்டிய பெரிய தொண்டுங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சிவனேச திருவடிகள் போற்றி போற்றி, பூம்பாவையார் திருவடிகள் போற்றி 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 போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல்.